அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூரி கிழங்கு தான். ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு சூப்பராக வந்துச்சு. வெரி ஈஸி, வெரி சிம்பிள், வெரி டேஸ்டும் கூட. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கர் வச்சு அதில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து 2 கட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு கொண்டு வந்துருங்க. விசில் வந்த பிறகு நம்ம ஆவிலாம் அடங்கின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சூப்பராக வந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். 2 கப் அளவிற்கு டீ கப்புனால நான் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துட்டேன். 1/4 கப்பு கடலைப்பருப்பு, கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயத்தாள். எங்கள் வீட்டில் வெங்காயம் முளைக்க வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தாள் கிடச்சிச்சு. அதையும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் 10 கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம். வேறு எந்த காரத்துக்கும் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சூப்பராக வந்துச்சு. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அதை நல்லா கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயத்தாள், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது ஃப்ரை ஆகி வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்துடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். அதனால பார்த்து கவனமாக போடுங்க. கொஞ்சம் எப்போதுமே உப்பு கம்மியாக சேர்த்து போடும்போது இனிப்பு தன்மை அழகாக இருக்கும். அந்த டேஸ்ட் தன்மை இனிப்பு இருக்கும். நம்ம இனிப்புனால ஜீனி போட போகிறதில்ல. அந்த சுவை இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பை கம்மி பண்ணியே போடுவாங்க. ப்ரெஷர் கூட நமக்கு கண்ட்ரோல் ஆகும் உப்பு கம்மியாக சேர்க்கும் போது. ஆனால் நம்ம ஃபுட்டில் உப்பை கம்மியாக சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். இனிப்பு தன்னாலே கிடைச்சிரும். நம்ம இனிப்பு போடாமையே சூப்பராக சுவையாக கிடைக்கும். அதனால அது மாதிரி செய்வாங்க. நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்லை எடுத்து இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி கலந்து அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலு நமக்கு பூரிக்கிழங்கு கிடைச்சிடும். இதை மட்டும் கொதிக்க வச்சாலே போதும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. டேஸ்டி ஃபுட் ஹாரிசியூஸுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி பூரியோடு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.